நம்ம ரெட்டோ ரெசிபீஸ்ல வெஜிடபிள் சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப குயிக்கா ஈஸியா பண்ணக்கூடிய இந்த சாம்பாரை நீங்க என் கூடயே ப்ரிப்பேர் பண்ணிட்டே கூட வாங்க. இன்கிரீடியன்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இருக்கும், நீங்க செக் பண்ணிக்கலாம். நான் முதல்ல ரைஸ் வாஷ் பண்ண அந்த தண்ணியிலேயே நான் இன்னைக்கு கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸை கிளீன் பண்ணிக்கிறேன். ரொம்பவே பாப்புலரான இந்த சவுத் இந்தியன் வெஜிடபிள் சாம்பாரை பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுத்துக்கும் சேர்த்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுக்கு நான் இன்னைக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு அது காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலைய போட்டேன். அது நல்லா வறுபட்டதும் நறுக்கி வச்ச வெங்காயத்தை கொஞ்சம் சேர்த்திருக்கேன். எப்பவுமே வெஜிடபிள் சாம்பார்னும் போது நீங்க வெங்காயமா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயமா இருந்தாலும் 3லேருந்து 4க்குள்ள சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா வெங்காயத்தோட வாசனை வந்து ரொம்ப டாமினேட் பண்ணும். அது நல்ல எண்ணெயோட மிக்ஸ் ஆனதும் இப்போ ஒவ்வொரு காயா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். குக்கர்லயே வேக வைக்கிறதுனால எல்லா வெஜிடபிள்ஸையும் கொஞ்சம் திக்கா வந்து நீங்க கட் பண்ணிக்கோங்க. முதல்ல நான் முள்ளங்கி சேர்த்திருக்கேன், கொஞ்சம் குடமிளகா, கொஞ்சம் கேரட், கொஞ்சம் பீன்ஸ், சௌச்சௌ, பட்டை அவரைக்காய். இது எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். ரொம்ப டேஸ்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 3லேருந்து 4 துண்டு நான் மாங்காவையும் சேர்த்திருக்கேன். அது எல்லாத்தையுமே நான் திக்கா வச்சிருக்கேன். இது கூட நான் கொஞ்சம் ஒரு பிடி வந்து அவரை, கடைசியா வந்து கத்திரிக்காய். இது எல்லாத்தையுமே நம்ம இப்ப அந்த எண்ணெயில வதக்கிக்கலாம். அந்த எண்ணெய் கோட் ஆகும் போது தான் நம்ம அதுல போடுற காரம், உப்பு எல்லாமே வந்து அதுல ஒன்னா சேரும். அதனாலதான் வந்து ஃபர்ஸ்ட் காய் எல்லாத்தையும் போட்டு அந்த எண்ணெய் அது மேல கோட் ஆற மாதிரி நம்ம வதக்கிக்க போறோம். அதை ஜென்டலா பண்ணுங்க, அந்த காயெல்லாம் எதுவும் உடையாத மாதிரி. இப்போ அந்த காயோட திக்னஸ், ஷேப் எல்லாமே பாருங்க ஒரே மாதிரி அந்த திக்கா இருந்தாதான் நீங்க ப்ரெஷர் குக் பண்ணும் போது கூழா போகாம உங்களுக்கு அந்த காய் இருக்கிறதும் வந்து சாம்பார்ல தெரிய வரும். இப்போ நான் அதுல 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன். நீங்க 1/2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம், அது உங்க விருப்பம் தான். இப்போ மஞ்சத்தூளை சேர்த்துட்டு மறுபடியும் வந்து எல்லா காய்கறியுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சாம்பாரை ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி 100 கிராம் துவரம்பருப்பு, ஒரு 1/2 கப் இல்லைன்னா 1/2 அழகு தண்ணியில ஊற வச்சுக்கோங்க. இது குறைஞ்சது ஒரு 15 நிமிஷமாவது ஊறணும். பருப்பு ஊற வச்சுக்கோங்க, காய்கறியே நறுக்கி வச்சுக்கோங்க, ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுக்கோங்க. நல்லா வதங்கிட்டு இருக்க அந்த காய்கறியில இப்ப நம்ம ஊற வச்சிருந்த பருப்பையும் சேர்த்துடலாம். தண்ணி இல்லாம முதல்ல சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கீழேந்து மேல. சோ காய்கறியும் பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆற மாதிரி கலந்து விட்டுக்கணும். இல்லைன்னா பருப்பு ஒரு பக்கம் வேகும், இன்னொரு பக்கம் வேகாம இருக்கும். அதுக்காக கீழேந்து மேல எல்லாமே கலந்து விட்டுக்கோங்க. காய்கறி இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா இடத்துலயுமே அந்த பருப்பு போய் சேர்ற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாமே ரொம்ப ஜென்டலா மிக்ஸ் பண்ணுங்க, காய் எதுவுமே உடையக்கூடாது. இப்ப நம்ம பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுட்டோம். இப்ப பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு பாருங்க, கலர்ஃபுல்லாவும் இருக்கு நம்மளோட காய்கறி எல்லாம். இப்ப பருப்பு ஊறிட்டு இருந்த தண்ணியையும் இதுல சேர்த்துருங்க. நம்ம அதை வடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை சேர்த்துருங்க. நான் 1 கப் தண்ணியில ஊற வச்சேன், இப்ப அதை சேர்த்துட்டேன். ஒரு லெமன் சைஸ் அளவு புளிய வந்து நான் தண்ணியில ஊற வச்சிருந்தேன். பருப்பு ஊற வைக்கும் போதே இந்த புளியையும் நீங்க ஊற வச்சிருங்க. அதுல இருந்து இப்ப ஒரு 1/4 டம்ளர் புளி தண்ணியை நம்ம இதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம அந்த பருப்பு ஊற வச்சிருந்த தண்ணியும் சேர்த்திருக்கோம், புளி தண்ணியையும் வந்து இதுல சேர்த்திருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சாம்பாரோட டேஸ்ட் ரொம்ப அதிகரிக்கிறதுக்காக நான் இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு பெரிய பீஸ் தேங்காவை 2ஆ கட் பண்ணி சேர்த்திருக்கேன். ஒரு பழுத்த தக்காளி சின்ன சைஸ், வீட்டிலேயே வறுத்து அரைச்ச குழம்பு பொடியையும் வந்து நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற வீடியோட லிங்க் வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்லயும் டிஸ்பிளே ஆகும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இருக்கும், நீங்க போய் ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். இப்ப அந்த குக்கர்ல காய், பருப்பு, புளி தண்ணி சேர்ந்து கொதிச்சிட்டு இருக்கு. அதுல நம்ம மிக்சியில அரைச்ச அந்த விழுத இதுல சேர்த்துடலாம். அந்த விழுதுல வந்து நம்ம தேங்காய், தக்காளி, 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடியும் சேர்த்திருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கீழேந்து மேல எல்லாத்தையுமே கலரி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்ச உடனேயே நம்ம குக்கரை மூடி போட்டு மூடி 1லேருந்து 2 விசில் கத்த விட்டு எடுத்துக்கலாம். 2 விசில் கத்த விட்டு குக்கர் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இப்ப அதை திறந்து பார்க்கலாம். சாம்பார் வந்து நல்லா அந்த பருப்பு, காய் எல்லாமே வெந்திருக்கான்னு பார்க்கலாம். சூப்பரா ரெடி ஆயிருக்கு பாருங்க. பருப்பு, காய்கறி எல்லாமே நல்லா வெந்திருக்கு. பார்க்கும் போதே ரொம்ப மவுத் வாட்டரிங்கா இருக்கு பாருங்க. பருப்பும் வெந்திருக்கு, காய் எல்லாமும் நம்ம கட் பண்ண அதே உருவத்தோடய அழகா வெந்திருக்கு. அதனாலதான் நான் எல்லாமே வந்து கொஞ்சம் பெருசா திக்கா நறுக்கிக்கோங்கன்னு சொன்னேன். நீங்க வந்து சின்ன சின்னதா நம்ம ரவுண்டா எல்லாம் நறுக்கிட்டீங்கன்னா வந்து ரொம்ப குழைய வெந்துரும். பருப்பும் காயும் வந்து தனித்தனியா நமக்கு தெரியாது.
இப்போ மொத்தமா இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பை நான் அதுல சேர்த்திருக்கேன். கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்றதுக்காக நான் அதுல 1 கப் 100 ml தண்ணியையும் சேர்த்திருக்கேன். உங்க கன்சிஸ்டன்சிக்கு ஏத்த மாதிரி நீங்க தண்ணியை சேர்த்து அதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சி இருந்தா அது வந்து ரைஸோடையும் சூட் ஆகும். அதே மாதிரி நம்ம டிஃபனுக்கும் வந்து தொட்டுக்கலாம். இப்ப மொத்தமா ஒரு 5 நிமிஷம் இந்த சாம்பார் வந்து கொதிக்கட்டும். கொதிக்கும் போதே நல்ல வாசனை வரும். இது கொதிக்கட்டும். ரொம்ப சூப்பரா நம்ம சாம்பார் ரெடி ஆயாச்சு. என் கூடயே ப்ரிப்பேர் பண்ணவங்களும் நீங்க பண்ணி முடிச்சிருப்பீங்க. இந்த டெலிஷியஸ் சாம்பார் பண்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.